ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கட்சி இருக்குது. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் விஜய். இது கடந்த 70 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. புதுசாக வந்தது தான் நாம் தமிழர் கட்சியும், இப்போ விஜயோட டிகே கட்சியும். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் அவங்களோட தேர்தல் பரப்புரையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் தீவிரமாக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரப்போ பார்த்திங்கன்னா டிவிக்கு விஜயை பற்றி எது விமர்சனமே சொல்ல மாட்டார். சேம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதியும் வந்து பார்த்திங்கன்னா விஜயை பற்றி எது விமர்சனமே சொல்ல மாட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்ற நாம் தமிழர் கட்சியும் வந்து விமர்சனம் பண்ண மாட்டார். ஆனால் அந்த அதர் சைடு பாருங்கள், தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் தீய சக்தி, டிஎம்கே தான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஏன் வந்து வந்து தளபதி விஜய் வந்து ஏன் அதிமுகவை சொல்லலாமே, ஏன் வந்து அதிமுகவை சொல்லவே மாட்டார்? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட பி டீம் தான் விஜய்ன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மக்கள் நீதி மையம் கட்சி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரும் இப்படி தான் வந்து சினிமாவிலேருந்து தான் வந்து அரசியலுக்கு வரும்னு சொல்லி வந்தார். கடைசியில் வந்து அவரும் தனிச்சின்னார். அவருக்கு சப்போர்ட் கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அவர் டிஎம்கேவிலே சேர்ந்துட்டார். ஆனால் வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆனால் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வைக்கிறது பார்த்திங்கன்னா திமுகவை மட்டும்தான் விமர்சனம் வைக்கிறாரு. அதிமுகவையோ இல்லை நாம் தமிழர் கட்சி யாருமே விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான் விமர்சனம் பண்ண முடியும். அதுவும் கரெக்டு தான். நல்லா யோசிச்சு பாருங்கள், 5 வருஷம் இல்லாத திமுக ஆட்சி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுகன்னு சொல்லி விஜய் விமர்சனம் பண்ண திமுக வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. டிஎம்கேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து டிஎம்கேங்கிற கட்சி வந்து நிறைய எல்லாத்துக்குமே ஆழமாக மனசில் வந்துருச்சு. அது காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா விஜய் தான். ஏன்னா அவர் தான் வந்து டேரெக்டாக வந்து டிஎம்கே வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாரி எல்லாத்துக்குமே வந்து பரப்பிடுறாரு. ஆனால் விஜய்க்கும் ஆதரவு இருக்குது, கொள்கை இருக்குது, எல்லாமே இருக்குது தான். மக்கள் சேர்றாங்க போகிறாங்க தான். தனியாக நின்று அவர் எல்லாத்தையும் இப்போ டேரெக்டாக வந்து அவர் கூட்டணி வச்சோம்னா எல்லாம் சொன்னாங்க, பேர் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதால் தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து தனியாக எல்லாத்துக்கும் நிற்கிறாரு. சொல்ல முடியாது. கமல்ஹாசன் எப்படி வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு கடைசியில் டிஎம்கே கூட சேர்ந்துட்டாரோ, அதேமாரி பிற்காலத்தில் வருங்காலத்தில் விஜயும் வந்து திமுக கூட சேரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஏடிஎம்கே அவரை பற்றி விமர்சனமே சொல்ல மாட்டார். முழுக்க திமுகவை பற்றி தான் விமர்சனம் சொல்லி கடைசியில் அந்த கட்சிக்கே வந்து போவார்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.